ஸோ பாமகவுக்கும் தேமுதிகவுக்குள்ள விரோதம் தான் நமக்கு தெரியுமே. எங்கன்னா ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ள விஜயகாந்த் உள்ள புகுந்து பாமகவை தோக்கடிச்சாரு. அதிலே அவங்களுக்கு வெற்றி பெறா இருந்தவங்க விஜயகாந்த் வந்ததும் ஒரு தோல்வி வளையத்துக்குள்ள போனதுனால அந்த விரோதம் வந்தது. ரஜினிகாந்த் தோத்த இடத்துல 2009 கேப்டன் விஜயகாந்த்ங்கிற அந்த ஒரு சக்தியை காட்டி கலைஞரை மிரட்டி தான் ராமதாஸ பாமக வந்து அந்த இடத்துக்குள்ள நாம தோல்வியடை செய்தோம். காரணம் 98 நாம கலைஞரை வீழ்த்த நினைக்கும் போது நாம ஜெயலலிதா கிட்ட 4 சீட்டுக்கு 5 சீட் ஆக்கி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு வெற்றி பெற வைக்கும் போது அதை பண்ணணும். எனிவே அந்த விஜயகாந்துக்கு வருகை தான் பாமகவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது. அது வளர்ச்சி வீழ்ச்சிங்கிற லெவல்ல போயிட்டே இருந்தது. அந்த ஒரு ரெவலரி இருக்குது. ஸோ பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள தேமுதிக போகும்போது அது ஒரு முரண்பாடுகள் உள்ள வரும். அன்புமணி விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தர்மபுரியில் அவர் வெற்றிக்கு விஜயகாந்த் இருந்ததெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையா அன்புமணி அதை சரி கட்டினார், நான் மறுக்க வரல. பட் என்றாலும் அந்த கசப்புகள் நீயா நானா போட்டி வந்து உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எனவே அவங்களுக்கு வந்து திமுக அணி மோஸ்ட் ஃபேவரபிள்ங்கிறதா என்னோட கருத்து.